நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். ஒரு சுந்தர் என்ற புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பலதரப்பட்ட அனுபவங்கள் அவரை ஒரு சிறந்த ஞானியாக மாற்றியது. ஒரு முறை அவர் ஜப்பானில் இருக்கும் இஷிகரி என்ற ஆற்றில் விழுந்து விட்டார். அந்த ஆற்றில் விழுந்தவர்கள் யாரும் இதுவரை உயிருடன் வந்தது இல்லை. அதனால் அங்கு கூடியிருந்த மக்கள் ஆற்றில் விழுந்த சுந்தர் இறந்து விட்டார் என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். ஆனால் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் அவர் அந்த ஆற்றில் இருந்து உயிருடன் எழுந்து வந்து விட்டார். அவருக்கு சிறிதும் கூட காயம் ஏற்படவில்லை. அதனால் அனைவரும் அவரிடம் அதை பற்றி கேட்டார்கள். ஞானியாகிய சுந்தரரே, உங்களுக்கு மட்டும் எப்படி இது சாத்தியமானது? நீங்கள் அதிலிருந்து உயிருடன் வருவது என்பது மிகப்பெரிய அதிசயம். ஒருவேளை நீங்கள் ஏதேனும் மந்திரம் கற்று வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு சுந்தர் சிரித்துக்கொண்டே சொன்னார், என்னிடம் எந்த மந்திரமும் இல்லை, அதற்கான தந்திரமும் இல்லை. நான் ஆற்றில் விழுந்தபோது அதன் பலமான எதிர் அலைகளை நான் எதிர்க்கவில்லை. அப்படி ஒரு வேளை நான் அதை எதிர்த்து இருந்தால் அதில் இருந்து என் எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. இதற்கு முன் இந்த ஆற்றில் இறந்தவர்களைப் போல நானும் இறந்திருப்பேன். அதற்காக தான் நான் வேறு ஒரு உபாயத்தை கையாண்டேன். ஆற்றில் விழுந்த நான் நீர் செல்லும் வழியிலேயே பொறுமையுடன் சென்றேன். சிறிது நேரத்தில் அந்த ஆறும் தன்னை தத்தெடுத்துக் கொண்ட தாயைப் போல அரவணைத்து என்னை உயிருடன் கரையில் சேர்த்து விட்டது. அதனால் தான் நான் இப்போது உயிருடன் மீண்டு வந்து உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றார். உங்களின் வாழ்க்கையும் இந்த ஆபத்தான ஆற்றைப் போலதான் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இந்த பிறவி எடுத்து விட்டீர்கள். அதற்கு கூட உங்கள் கர்ம வினைகள் தான் காரணம். ஜனனம் மரணம் என்னும் இரு கரைகளுக்கும் இடையில் ஓடும் வாழ்க்கை எனும் ஆற்றில் ஒரு உயிராய் நீங்கள் பிறந்து விட்டீர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பல சமயங்களில் நீங்கள் திட்டமிடாதவை எல்லாம் நடந்தேறிவிடும். அதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை தியானித்து வாழ்க்கை போகும் பாதையில் நீங்களும் செல்வதை தவிர வேறு வழியும் இல்லை. மொத்தத்தில் கல்லை காயப்படுத்துவது உளியின் நோக்கம் அல்ல. அதுபோலதான் உங்களை காயப்படுத்துவதும் இறைவனின் நோக்கம் அல்ல. இதனை நீங்கள் முழுமனதோடு புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் வாழ்க்கை எனும் ஆற்றில் விழுந்து கவலை எனும் கரையை கடந்து வெற்றி எனும் பாதையில் நடந்து சிந்தித்து செயலாற்றுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.